ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கருத்தாக ஆழமாக தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களது புதிய சுவிசேஷ திருச்சபையின் சார்பாக இந்த மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதை பார்க்குற இதை கேட்குற மக்களெல்லாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு கிறிஸ்து இயேசுவை குறித்த அடிப்படையான காரியங்கள், அவரை குறித்த ஆதி முதலாய் சொல்லப்பட்ட ரகசியங்கள் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கருத்தாய் இந்த உவமைகள் மூலமாக வசனத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாய் இருக்கிறார் என்கிற ஒரு தலைப்பில், இயேசு மீட்கும் பொருள் என்கிற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இயேசு மீட்கும் பொருள். ஆக எவற்றிலிருந்து இயேசு நம்மை மீட்டெடுக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். முதலாவது பாவ மன்னிப்பை குறித்து உங்கள் மத்தியில் வைத்து போக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13:38 ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். ஆக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு அருளப்படுகிறது என்று உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மீட்கும் பொருளாக வந்த நோக்கம் அன்றியும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஏனென்றால் ஒரு முழு சமுதாயமும் தேவனற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது காரணமாக இருக்கிறது பாவம். ஆக இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலையாகி மனம் திரும்பி தேவராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். ஆமாம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகளும் சகல அப்போஸ்தலர்களும் சாட்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தேவனுடைய குமாரன் என்றும் அவருடைய நாமத்தினாலே வானோர் பொதுலத்தோர் யாவரும் முழங்காடும்படியாக நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உன்னதமான ஒரு மேன்மையான கிருபை என்னவென்றால் பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகர்களுக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்து தான் நாம் இந்த சத்தியத்தில் பார்க்க போகிறோம். ஆக வேதம் சொல்லுகிறபடி முதலாவது எவை பாவம்? 1 யோவான் 5:17 அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. ஆக 2 விதமான காரியம், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். ஆக இன்றைக்கு அநீதியெல்லாம் பாவம். இந்த உலகமானது அநீதியினாலே நிறைந்திருக்கிறது. ஆதி முதலாக மனிதன் தேவ நீதிக்கு புறம்பாக செய்யப்பட்டதினால அது அநீதியாக நினைக்கப்பட்டு அந்த அநீதி பாவமாக எண்ணப்படுகிறது. எசேக்கியேல் 18:24 சொல்லப்படுகிறது. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து
துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். ஆக நீதிமான் தன் நீதியை விட்டு அநீதி செய்யும் போது அவனுடைய நீதியெல்லாம் மறக்கப்பட்டு போய்விடும், அல்லது தேவனாலே நினைக்கப்படாமல் போகும். அவன் செய்த அநீதியினாலே அவன் பாவம் செய்தான் என்று தேவன் தீர்ப்பு கொடுக்கிறார். ஆகவே அநீதி எல்லாம் பாவம். இரண்டாவதான காரியம் ஆதியாகமம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆக காயினிடத்தில் அவர் சொல்லுகிறார், தன் சகோனை கொலை செய்தவனை பார்த்து, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். யார் இந்த பாவம்? ஆதி முதலாக பிசாசானவன் பாவம் செய்கிறவனாய் இருக்கிறான். ஆகவே நன்மை செய்யாவிட்டால் பாவம் நம்ம வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆக இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், பாவம் அங்கே காயின் வீட்டில் அவன் வாசற்படியிலே படுத்திருக்கமா. இங்கே தாவீதுக்கு முன்பதாக பாவம் வந்து நிற்கிறது என்று அவன் சொல்லுகிறார். ஓசியா 13:12 எப்பிராயிமின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்பிராயிம் செய்த பாவங்களை தேவன் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாரா? ஏன் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்? அது நியாய தீர்ப்பு நாளுக்கு அந்த பாவம் முன்னால் வந்து நிற்கும்போது அவன் செய்த பாவத்தின்படியே நியாய தீர்ப்படைவான். ஆகவே பாவம் செய்வோமானால் அது ஒருபோதும் அது மறக்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறபடி பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக யாக்கோப்பு 1:15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். ஆக ஒரு மனிதனுடைய இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவமானது பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஏவாள் தேவனாகிய கர்த்தர் சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை பார்த்தால், இச்சித்தால், புசித்தால் அது வாழ்க்கையில் கர்ப்பம் தரித்து மரணத்துக்குள்ளாக கொண்டு போனது. ஆகவே இச்சையானது ஒரு மனிதனுக்கு பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே யாக்கோபு சொல்கிறார், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று. அடுத்ததாக 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆக தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாய் சீனாய் மலையிலே கொடுத்த கற்பனைகளையும் நியாயங்களையும் நீதிகளையும் பிரமாணங்களையும் மீறும் போது நாம் பாவம் செய்கிறவர்களாக இருப்போம். ஆனால் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தில் பாவ நிவர்த்திக்காக சில பலிகளை சொல்லியிருந்தார். அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவம் செய்யும்போது பாவ நிவாரண பலிகளை கொண்டு போய் செலுத்த வேண்டும். மீண்டும் அவன் பாவம் செய்வானானால் அந்த பலிகளை செலுத்த வேண்டும். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். ஒரு மனுஷனையும் இந்த பிரமாணம் பூரணப்படுத்தவில்லை, தேவனுடைய கோபாக்கினைக்கு கொண்டு வந்தது. ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நீதிமொழிகள் 24:9 தீய நோக்கம் பாவமாம். ஒரு மனிதனுடையதான வாழ்க்கையில் தீய நோக்கம் இருக்குமானால் அது பாவமாக எண்ணப்படுகிறது. யாக்கோப்பு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆக ஒரு மனுஷன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆக நன்மையானது என்ன,
என்று ஒருவேளை கேட்கலாம். இயேசு சொன்னார், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடு, திக்கற்றவர்கள், அனாதிகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்களை சேர்த்துக்கொள், உன்னிடத்தில் கேட்குறவனு கொடு என்று இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த உபதேசம்தான் மனிதனுக்கு நன்மை. அந்த நன்மையை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதாக இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் அது நமக்கு பாவமாக இருக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் சுயநலமாக வாழ்வாங்க. எப்படிப்பட்ட நிலை என்றால், சன்மார்க்கமான ஜீவியம், தான் சம்பாத்தியம், தன்னுடைய வசதி வாய்ப்பு, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கும் தான். ஆனால் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் நன்மை செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் குடும்பத்தை சுற்றி தான் இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு ஐஸ்வர்யவானையும் ஒரு தத்திரனையும் ஏன் படைத்து வைத்திருக்கிறார் என்றால், அங்கதான் பரலோக ராஜ்யம் ஆயத்தமாகிறது. ஆக அநேகர் கேள்வி கேட்பாங்க, ஏன் ஐஸ்வர்யவானையும் படைத்து தரித்திரனை ஏன் படைத்து வைத்திருக்கிறார் என்று. தேவனுடைய செயல் அங்கதான் நமக்கு வெளிப்படும். ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டவன் அவன் தன்னுடைய நன்மையை தரித்திரருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாக மாற்றப்படுகிறான். தரித்திரவன் விசுவாசத்தில் இருக்கும்போது அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி படுத்தும்போது தான் அவன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான். ஆக ஒருவரை ஒருவர் படைத்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், அந்த அன்புக்குள்ளே தான் தேவராஜ்யம் ஆரம்பிக்கிறது. ஆகவே நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவமாக இருக்கும். பாகம் 23 அதிகாரம் 21 வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். ஆக அநேகர் இறைவனிடத்தில் தேவாலயத்தில் வந்து பொருத்தனை பண்ணி கொள்கிறோம். இன்றைக்கி அநேகர் பொருத்தனை எப்படி பண்ணுகிறார்கள் என்றால், பல மைல் தூரம் உன் சன்னிதானத்துக்கு நடந்து வருகிறேன், என் வாழ்நாள் எல்லாம் நான் புலால் உண்ணுவதில்லை, என்னுடைய ஜீவியத்தில் காவி உடைகளை அல்லது வேறு விதமான உடைகளை அணிந்து கொள்கிறேன், இப்படி பல நிலைகளிலே பொருத்தனை பண்ணி கொள்கிறார்கள். இந்த பொருத்தனை அல்ல. ஒரு மனிதன் விசுவாசத்தை கொண்டு தேவனிடத்தில் நன்மை செய்யும்படி, தேவ மனுஷரிடத்தில் அன்பு கூறும்படி பொருத்தனை பண்ணி கொண்டால், அப்படி பண்ணி கொண்டவர்கள் அது செய்யாமல் போனால் அது அவர்களுக்கு பாவமாக இருக்கும். ரோமர் 14 அதிகாரம் 23 வசனம். ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆக விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இன்றைக்கு தெய்வ பயத்தை, தெய்வ பக்தியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆக தெய்வ பயம், தெய்வ பக்தி என்பது யார் மேலே இருக்கிறது? ஆக சிருஷ்டி கர்த்தர் இந்த பூமியில் வந்து அவர் எல்லா மனுஷனை நேசித்தபடினாலே சிலுவை மரத்தில் தமது ஜீவனை கொடுத்து, தன் இரத்தத்தை கொடுத்து எல்லா மக்களும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று அவர் உன்னதமான ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வைத்து மனிதன் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டும். அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இல்லாமல் இந்த பூமியில் என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், என்னதான் பக்தியாய் நடந்து கொண்டிருந்தாலும் அது பிரயோஜனப்படாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இராததெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 12 அதிகாரம் 11 வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான்.
நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆக இங்கே தாவீது என்கிற ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். கடந்த 10 காரியங்களை பாவம் என்ன என்பதை உங்கள் மத்தியில் நான் வைத்தேன். ஆக இச்சையானது பாவம் என்று சொன்னேன். பாவம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வரும். இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த அடிப்படை வசனத்தின்படி இந்த தாவீது அவன் உப்பரிகையிலே நடந்து கொண்டிருக்கும் போது உரியா எங்களுடைய ஒரு மனைவியை அவன் ஆற்றில் குளிப்பதை பார்த்து அவளை அழைத்து கொண்டு வந்து அவளோடு உறவு கொண்டு அவளை தன்னுடையதான வீட்டில் வைத்து கொள்கிறான். பச்சைப்பால் என்கிற அந்த பெண்ணுடைய கணவனை போர்க்களத்தில் முன்பதாக நிறுத்தி கொலை செய்கிறான். ஆக அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்தது. அங்கே பாவம் பூரணமாகும் போது ஒரு மரணத்தை கொண்டு வந்தது. இது கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய பிரியமானவன் என்று சொல்லப்பட்ட அந்த தாவீது செய்த பாவத்தை தேவன் பொறுக்காமல் அவனை அழைத்து சொல்லுகிறார், நீ அந்தரங்கத்திலே இந்த பாவத்தை செய்தாய். நானும் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலும் வெளியரங்கமாக சில பாவ காரியங்களை செய்ய வைத்து ஜனங்கள் மத்தியில் நிர்வாணப்படுத்தி காட்டுவேன் என்று சொன்னார். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு தகப்பனோ தாயோ அல்லது குடும்பத்துக்கு மூத்தவரோ செய்யக்கூடிய பாவமானது வேதம் சொல்லுகிறது. யாத்ராகம் 34 அதிகாரம் 7வது வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற கர்த்தர். இந்த தாவீது செய்த இந்த பாவத்தை அவன் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் விசாரிக்கும்படி தன்னுடைய ஒரே மகளாக இருந்த தாமார் தன்னுடைய சொந்த ஜகோனால கற்பழிக்கப்பட்டு அவள் புறம்பாக்கப்பட்டான். அவனுடைய பிள்ளைகள் அநேகர் மரித்து போய்விட்டார்கள் பாவத்தினால. இந்த சாபம் தகப்பன் செய்த பாவத்து நிமித்தமாய் தன்னுடைய சந்ததிக்கு அந்த சாபம் வருகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு குடிக்கிற ஒரு தகப்பனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த குடியின் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்களுக்கு நாங்கள் போகும்போது மூதாதையர் செய்த பாவங்களானது பயங்கரமான சாப வியாதியாக, மரணத்துக்கு எதுவானதாக, தலைமுறை எதுக்காக வந்து கொண்டிருக்குது. அநேக குடும்பங்களிலே நான் பார்த்தபோது திருமணமாகி பெண்கள் கணவன் வீட்டுக்கு போகும்போது அந்த கணவன் இறந்து விடுவார். ஆக தலைப்பிள்ளை பிறந்தால் தலைப்பிள்ளை இறந்து விடும். இப்படியாக அந்த சாபங்களானது மூதாதையர் செய்யக்கூடிய, தகப்பன் செய்யக்கூடிய பாவமானது பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் 3ஆவது 4ஆவது தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். மத்திய 9 அதிகாரம் 2லிருந்து 6 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். இயேசு கிறிஸ்து பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். இங்கே திமிர்வாதக்காரனை
அவரிடத்துல கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்தவர்களை இயேசு பார்த்து அவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். சில வியாதிகளானது மனிதனுக்கு ஏன் வருகிறது என்றால் பாவத்தின் நிமித்தம். ஆக அவர் சொன்ன மாத்திரத்தில் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னபோது அவன் வியாதி நீங்கி திமிர்வாதக்காரன் எழுந்தான். இதை பரிசேயர் பார்த்து பூமியிலே பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று கேட்டாங்க. இயேசு சொல்கிறார், இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த நோக்கம் பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. லூக்கா 7 47, 48, 49 வசனங்கள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சீமோன் என்கிற பரிசேயனுடைய வீட்டிலே பெத்தானிய நகரில் பந்தி இருக்கிறார். ஒரு ஸ்திரீ வேகமாய் ஓடி வருகிறாள். அவள் கையிலே ஒரு பெரிய பாட்டல்ல ஒரு திரவியத்தை கொண்டு வருகிறாள். அது விலையேற பெற்ற சென்ட். அவருடைய சிரசிலே ஊற்றுகிறாள். அவருடைய பாதத்தை தலைமையினால் துடைக்கிறாள். நீண்ட நேரம் ஒரு பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீரினால் பாதங்களை நனைத்து முத்தமிட்டு அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். இதை இயேசு கிறிஸ்து அனுமதித்ததுனால அந்த வீட்டுக்காரனும் அங்கே கூடியிருக்கிற பரிசேயரும், இவள் பாவியாக இருக்கிறாளே, தன்னை தொடுகிற ஸ்திரீ பாவி என்று இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அறிந்திருப்பாரே என்று அவரை நிந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகிறாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவள் ஒரு விபச்சாரியாக இருக்கிறாள், பாவியாக இருக்கிறாள் என்று சொன்னாங்க. பலவிதமான பாவ செயல்களுக்கு பின்னாலே ஒரு பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஆவி, அகந்தையான ஆவி, இருமாப்புள்ள ஆவிகள், இந்த பலவிதமான ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய, தேவனுடையதான சட்டத்துக்கு விரோதமாய், வசனங்களுக்கு விரோதமாய் செயல்பட இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்களை இயேசு அந்த ஸ்திரீக்கு மன்னித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு சம்பவத்தை கொண்டு வருக விரும்புகிறேன். யோவான் 8 3, 4, 5 வசனங்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவை விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் கையில் கற்களை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, இவளை விபச்சாரத்தில் கண்டுபிடித்தோம், மோசையின் பிரமாணத்தின்படி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் என்ன சொல்கிறீர் என்று அவரை கேட்டுறாரு. இயேசு கிறிஸ்து கீழே குனிந்து தரையிலே பெயர் எழுத, அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அப்பொழுது அவர் அங்கே கூடியிருக்கிறவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இராதவன் முதலாவது கல்லெறி கடவன் என்று சொன்னார். ஆக அவனவன் மனசாட்சியில் குத்தப்பட்டவனாக கற்களை கீழே போட்டு ஓடிட்டான். கடைசியாக அந்த பெண் இருக்கிறாள். அவளை பார்த்து, வந்தவர்கள் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லையா என்று. இல்லை ஆண்டவரேன்னு சொன்ன. அப்படியானால் அவளை பார்த்து சொல்லாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, இனி பாவம் செய்யாது என்று அனுப்புகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஸ்திரீ செய்த பாவத்துக்கு நியாயப்பிரமாண சட்டமானது மரணத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தபோது அவளுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அந்த சட்டமானது ஜீவனுக்கு ஜீவன் என்கிற நிலையில் அவளுடைய ஜீவனுக்கு ஜீவன் தப்ப வேண்டுமான வேறொரு ஜீவன் கொடுக்க வேண்டும். அப்படியானால் அவளுக்கு ஜீவனுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்ததினாலே அவளுடைய பாவத்தை மன்னித்து அந்த பாவத்தை சுமக்க தான் ஏற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே, இனிமேல் இவள் பாவம் செய்யாமல் இருக்க என்ன வழி? ரோமர் 5
13வது வசனம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதே பாவம் உலகத்தில் இருந்தது. ஆக நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் இல்லை. ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆக நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆதி முதலாக ஆதாமுக்குள்ள பிரவேசித்த பாவம் ஆதி முதல் எல்லாரையும் ஆண்டு கொண்டு வருகிறது. இந்த பாவம் இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனால் இனி பாவம் செய்யாது என்று சொல்கிறாரே. ஆக பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழி என்பதை குறித்து இங்கே சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். எபேசியர் 1:7 வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே இவருக்குள்ளாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் உண்டாயிருக்கிறது. கொலேசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக குமாரன் சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக வேதம் சொல்கிறபடி எசேக்கியேல் 18:20, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். ஆக பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆக அந்த ஆத்துமா சாவதற்கு காரணம் என்னவென்றால் பாவம். ஆக வேதம் சொல்லுகிறபடி யோவான் 8:34 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். ரோமர் 6:20 வசனம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவனாயிருந்தீர்கள். ஆக பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நாம் நீதிக்கு அடிமைகளாக கர்த்தர் மீட்டெடுக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனம். ஆக சங்கீதம் 49:7, 8, 9 வசனங்கள். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவனிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஆக தன் சகோதரன் அழிவை காணாமல் அவனுக்கு மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கக்கூடாதே. ஆத்துமா மீட்பு அருமையானது. அவனுடைய ஆத்துமாவை மீட்டு கொள்ளுவதற்கு ஒருவனாலும் கூடாது என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்வதை பார்க்குறோம். என ஆத்துமா மீட்பு அருமையானது, அது ஒரு மனுஷனாலும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். யோபு 33:24 வசனம். அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். ஆக ஒரு மனிதன் படுகுழிக்கு, பாதாளத்துக்கு, மரணத்துக்குள்ளாக போய் பாதாளத்துக்கு போகாதபடி அந்த பாதாளத்துக்கு போகிற மனுஷனை மீட்டெடுக்கும்படியாக அந்த பாவம் செய்த மனுஷனை மீட்கும் பொருளை தேவனுக்கு யார் கொடுப்பார்? ஏனென்றால் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் ஆண்டு கொண்டு எல்லாரும் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா ஆத்துமாவும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஆத்துமாவை மீட்டெடுக்க ஒருவனாலும் கூடாது என்று சங்கீதக்காரன் சொல்லிட்டார். ஆனால் தேவனுக்கு மீட்கும் பொருளை கொடுக்கிறவர் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 20:28 வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆக இந்த மீட்கும் பொருளை தேவனுக்கு யார் கொடுக்க முடியும் என்று யோபு கேட்ட அந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதிலாய் இருக்கிறார். மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க இந்த உலகத்திற்கு இயேசு வந்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:6 வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆக பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் மீட்டெடுக்கும்படியாக மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கும்படியாக வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இவர் என்ன செய்தார்? 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால்
தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்து தமது ஜீவனை கொடுத்திருக்கிறார் சிலுவை மரத்தில். ஆகவே நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன விலை கிரயம் இயேசு கொடுத்தார் என்று பார்க்கும்போது 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆக இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக வந்து தமது விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து மீட்கும் பொருளாக கிரயமாக கொடுத்து தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து பாதாள வல்லமைக்கு மரணத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்குது. ஏனென்றால் இரத்தம்தான் அதுக்கு லேவியராகமம் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆக மனிதனுடைய ஆத்துமாவை பாதாள வல்லமைக்கு மீட்டெடுக்க மீட்கும் பொருளாக தேவனுக்கு எதை கொடுக்க முடியும்? என்ன விலைக்கிரயம் கொடுக்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏனால் பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இயேசு தன் இரத்தத்தினால பாவ நிவர்த்தி செய்து நம்மை மீட்டு கொண்டார். கொலேசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனுடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. இவர் மூலமாய் பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆக இலவசமாய் அவர் கிரயம் கொடுத்துட்டார், தன்னுடைய ஜீவனையே இரத்தத்தையே. ஆகவே நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது இலவசமாய் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து பாதாள வல்லமைக்கு மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆக நீதிமான்களாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தை பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஆக நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார், சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுக்கிறார், அழிவுக்கு விலக்கி மீட்டெடுக்கிறார், பாதாள வல்லமைக்கு மீட்டெடுக்கிறார். ஆகவே இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். இப்படிப்பட்ட மீட்பை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்தன இரத்தத்தின் மூலமாய் விலைக்கிரமையாக கொடுத்து மீட்டு கொண்டாரே. இந்த இயேசுவினிடத்தில் நான் வருவோமானால், அவரை விசுவாசிப்போமானால் இலவசமாய் நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம், பாரம்பரிய சாபம் பாரம்பரிய வியாதி பிசாசு போராட்டத்தில் விடுதலையாக்கப்படுகிறோம். இந்த இயேசுவை விசுவாசிப்பீர்களா? அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே ஆண்டவரே பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் குறித்து மீட்கும் பொருளாக தமது ஜீவனை கொடுத்த இயேசுவின் இரத்தத்தாலே இந்த மீட்பை சிலுவை மரத்தில் நீ சம்பாதித்து கொடுத்திருக்கிறீங்க. இந்த மேலான சத்தியத்தை எங்கள் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரை எடுத்து வைக்க நீ செய்த கிருபைக்காய் சோதரம். இதை விசுவாசிக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவம் பரிகரிக்கப்பட்டு பாதாள வல்லமையிலிருந்து மரணத்தின் பிடியிலிருந்து சாபத்தின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவரே பயங்கரமான வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ ஆசீர்வாதங்களை சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என்ன கண்டாரு தெரிஞ்சு கொண்டாரு, நல்ல வாழ வச்சாரு, பெருக செஞ்சாரு, ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமலே மேல தூக்கி வச்சாரு, சிந்தாம சதராம சிங்காரத்தை தந்தாரு, ஏதோ மூலையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா, ஏதோ மூலையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா, உன் கண்ணீரை
நான் சொன்னாடிடு. லெஃப்ட் பார்க்காம ரைட் பார்க்காம அவரை பார்த்து நீ ஓடிடு. பார்க்க போகும் பாதை ஒன்னும் புரியலனாலும் அவரை ஃபாலோ பண்ணி நடந்தா போதும். சொல்றத கேட்டு கேட்டு பரிசுத்தம் காத்துக்கிட்டு வாழ்ந்தாலே எவர் லாஸ்டிங் லைஃப் தான். அவர் இவருன்னு சொல்றீங்களே, எவருப்பா? வேற யாரு, நம்ம ஏசப்பா தான். ஏதோ மூலையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. ஏதோ மூலையில் இருந்த என்னைய கூட கூட்டி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டாரு நல்லா. உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, சந்தோஷம் அவரை மட்டும் பிடிச்சுக்கோ. உன் சிலுவையை நீ தூக்கிக்கோ. என்னைக்கும் என்னைக்கும் டாப் டக்கர் லைஃப் ஜோரு. கஷ்டத்திலும் சந்தோஷம்டா, நஷ்டத்திலும் கொண்டாட்டம்டா. அதை சுத்தப்படி வாழ்ந்தா போதும். டாப் டக்கர் லைஃப் ஜோரு. கஷ்டத்திலும் சந்தோஷம்டா, நஷ்டத்திலும் கொண்டாட்டம்டா. அதை சுத்தப்படி வாழ்ந்தா போதும். டாப் டக்கர் லைஃப் ஜோரு. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.